நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரியன்ஸ். வெல்கம். நேத்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு உங்க ஊரு. அந்த அளவுக்கு எது கூட்டம் தெரியல. நானு இல்லப்பா, நானு பேச விரும்பல. உங்க ஊரு கழுகு பார்வையில இருந்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு கூட்டம் ஒண்ணும் தெரியலையே. இல்ல, கூட்டம் நல்ல கூட்டம் தான். அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல நேத்து ஈரோட்டில் தாவேகா நடத்திய கதறல். சரி ரைட், கதறலு, கெஞ்சலு, அழுகல், வேதனை, புலம்பல், கெஞ்சி கூத்தாடி என்னை இப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு அழுது பூத்துண்டு அழுகாத குறையா நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், என்னைய நடு ரோட்ல விட்டு போயிடாதீங்க, மாட்டீங்களே கூட்டி போய் அரியணையில ஏத்துற வரைக்கும் உங்க வேற, அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல செய்வேன். விஜய் அண்ணே தன்னுடைய கதறல்களை பதிவு செஞ்சிருக்காரு. நேத்து எங்க நடந்துச்சு? விஜயமங்கலம் டோல்கேட். விஜயமங்கலம் டோல்கேட் பயங்கர. உங்க ஊரும் கரெக்டா விஜயமங்கலம் டோல்கேட். எவ்வளவு தடவை டோல்கேட் பக்கத்து ஒதுங்கி இருப்போம். இல்ல பேக்கரியில பப்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க. சரி, விஜயமங்கலத்துல ஈரோட்டோடைய நிர்வாகி, கொங்கு மண்டல நிர்வாகி, அவரு 5 மண்டலத்துக்கு ஒரே நிர்வாகி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். அஞ்சாமி. அந்த அஞ்சாமி கேஎஸ்ஐ வைத்து நேத்து ஒரு மாநாடு திடல் மாநாடு அப்படிதான் சொல்லுவாங்க. 25,000 பேர் கூடுறதெல்லாம் மாநாடு கிடையாது. இலை அங்க பெரிய விஷயம்டா அது. சரி ரைட், மாநாடுன்னு தான் சொல்லணும். எங்க ஊரை பத்தி எனக்கே சொல்றியா? சரி ரைட், மாநாடு. அது எப்பயும் போல வழக்கம் போல இது மாதிரி சேர் எதுவும் போடாம, அண்ணனுக்கு பஸ், அண்ணனுக்கே சேர் கிடையாது, அண்ணனுக்கே சேர் கிடையாது, உங்களுக்கு சேர் அப்படின்னு கேஜா அடைச்சு வெள்ளக்காரங்க எல்லாம் செம்பரி ஆட்டு கொடுத்து அடைக்கிற மாதிரி ஆட்டு பெட்டி ஒண்ணு போட்டு விட்டு இது புதுசா ஒரு விஷயம் நடந்துச்சு. பஸ் மேல ஏறி பேச வச்சாரு. சரி, ஆமா பேச வைக்கணும்ல. ஏன் முன்னாடி பேசுவாங்க? பேச மாட்டாங்களே. என்னைக்கு பேசிருக்காங்க? பஸ்ஸே போன தடவை தான் வந்துச்சு. பஸ்ல இருந்து பேசுறதே போன தடவை தான் வந்துச்சு. இத்தனை வாரம் இந்த கரூர்ல 40 பேர்த்து கொல்றதுக்கு முன்னாடி அவர் மட்டும் தானே பஸ்ல ஏறி பேசுவாரு. அது வந்து ரோட் ஷோடா. இப்படி பஸ்ன்னு கொண்டு வந்து நிப்பாட்டினது போன தடவை தான் வந்துச்சு. சரி, இப்ப பஸ் கொண்டு வந்து நிப்பாட்டி பிராக்டிஸ் பண்ணாங்கல்ல, அந்த பாண்டிச்சேரியில பண்ணாங்கல்ல. பாண்டிச்சேரியில புசி ஆனந்த் வந்து பேசினார்ல, ஒரே சரி இனிமே நீங்களே வழக்கம் பேச விடுவோம், மேகி போட விடுவோம், 3 நிமிஷம் மேகி போட விடுவோம். அண்ணன் நேத்து வழக்கம் போல அண்ணன் வீட்டில இருந்து கிளம்பிட்டாரு, இதுல இருந்து கிளம்பிட்டாரு, அதுல இருந்து கிளம்பிட்டாரு. வந்துட்டு ஏர்போர்ட்ல, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டா, கோயம்புத்தூர்ல தான் இருந்தாரு. கோயம்புத்தூர்ல வந்து இறங்கும் போது தலை அப்படின்ட்டு வந்தாரு. அது ஏன் அப்படின்ற காரணம் யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சோசியல் மீடியா போட்டு உடைச்சு விட்டாங்க. என்ன தெரியும், என்ன ஏர் கட்டர் வச்சிருக்காங்க, அது மண்டையில இருக்க முடிகளை ஏதோ விக்குகளை பாதிக்கும் அப்படின்ட்டு அந்த காத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இவனுங்க அண்ணன் ஏதோ ஜாலியா ஸ்டைல் பண்ணிட்டு வராரு அப்படின்ட்டு அவனுங்க ஏங்குறாங்க. இல்ல இதுல நியூஸ் கார்டு விஜய் செய்த செயல் அப்படின்னு சொல்லி, இல்ல உன்னை விக்கு ஏதாவது ஆயிரும், மண்டை கண்டா கலந்துச்சுன்னா சீவ முடியாது அப்படிங்கிற ஒரு இதனால ஏர் கட்டர் இருந்தது. இதுல ஏர் கட்டர் என்ன தெரியுமான்னு தெரியல. உள்ள போகும்போது காத்து புஷ்னு வருமே. நான் ஓகே, ஏர் கட்டர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணிருக்காரு. இப்படி வந்துட்டு இப்ப எல்லாம் என்ன போட்டு விட்டாங்க, நேத்து எடுத்து போட்டு விட்டாங்க. நீ வந்து கரூர் மீட்டிங்க்கு அங்க இருந்து கிளம்பி நாமக்கல் போய், திருச்சியில இருந்து நாமக்கல் போய், நாமக்கல்ல இருந்து இப்படி வந்திருக்க, இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்திருக்க, இன்னொரு மீட்டிங் போட்டு இதுக்கு 5 மணி நேரம் எல்லாம் எடுத்திருக்க, நேத்து எப்படி உன்னால ஏர்போர்ட்ல இருந்து 1.5 மணி நேரம் வர முடிஞ்சுச்சு? இந்த கேள்வியை தானே எல்லாம் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே அதுதான் கேட்டாங்க. அப்ப வந்து தெனாவட்டா பதில் சொல்ல 41 பேர்த்த கொண்டுட்டமே, இப்ப பேச முடியாது என்றனால கமெண்ட் இருக்காங்க. ஊர்ல இருக்கவன் பூரா வந்து நின்னுட்டு, இப்படி நீங்க வந்து கார்ல வந்துருங்க, வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்தே நீங்க வர்றது தப்பு, கார்ல வந்துட்டு ஊருக்குள்ள 2 கிலோமீட்டர் பண்ணிக்கிங்க அப்படின்னா எவனுமே கேட்கல, விஜயுமே கேட்கல, யாருமே கேட்கல. உங்க விஜய்ன்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும், விஜய்மா சொன்னா விஜய்க்கு தான் பிடிக்கும் அப்படிதான் சொல்லணும். இனிமே அவர் வந்து கேட்கல. இப்ப வந்து இவ்வளவு ஆகி போச்சு, கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இன்னொன்னு பெரிய காருல நீங்க ஸ்கிராட்ச் போட்டு உருட்டிடுவாங்கன்னு ஒரு பயம். 2 கோடி ரூபாய் காரை உருட்டிடுவாங்க. பஸ்ஸே 50 லட்சம் ரூபா தான். கார் பஸ் கூட போயிட்டு போகுது, காருக்கு எதுனா 1000 போது 2 கோடி ரூபாய் வரும். இப்பயும் வந்து காருக்குள்ள ஃபுல்லா விழுந்தாங்க, காரை மறிச்சு போட்டோ எடுத்தாங்க, எல்லாம் பண்ணி இந்த காட்டு திருந்தவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். சரி, அப்பெல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு வழக்கம் போல ராஜ்மோகனை வைத்து கொண்டு அவரே இவரே வல்லவரே நல்லவரே, இவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேற ராஜ்மோகன் சேர்த்துட்டாங்களாம். சேலரி வருதாமே, சேலரி கேள்விப்பட்டேன் நீயும்? நானும் கேள்விப்பட்டேன். சேர்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டாராம். இனிமே சேலரி போட்டு அவர் வந்து ரெகுலர் பேச்சாளர் ஆகிக்காச்சு. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு வழக்கம் போல புசியானந்த் வந்து வழக்கம் போல தன்னுடைய என்னது எம்பளத்தி மாதிரி மக்கள் விரும்பும் உங்கள் வேட்பாளர் அப்படின்னு ஓட்டு, ஈரோடுல ஒரு ஓட்டு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும், ஏன்னா ஒவ்வொரு ஓட்டு உங்களுக்கு இருக்கணும்னா டிமாண்டா வைக்கிறீங்களா, பிச்சை எடுக்கிறீங்களா? இல்ல டிமாண்டுக்கும் என்னடா டிமாண்ட்ன்றது வந்து இல்லையா சொல்லணும் அப்படின்றது, கொடுங்க அப்பா சாமி அப்படின்றது பிச்சை எடுக்கிறது. நேத்து என்ன நினைச்சிட்டாங்க, நேத்து கடைசியா வந்து கூட்டங்கள் அதிகமா சேர சோசியல் மீடியா என்ன சொல்றாங்க பார்த்தா, இந்த யூடியூபர்ஸ் போய் வீடியோ எடுக்கிறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா வந்தவன் பாதி பேர் எல்லா ஊருக்கு கலந்து வந்தவங்க, ரெகுலரா அண்ணனை பார்த்து என்ஜாய் பண்றவங்க, காத்துலயே பார்த்தா அண்ணனை பார்த்து கிசா வரவங்க, எந்த ஊருக்கு போனாலும் பின்னாடி ஓடுறவங்க. ஈரோட்டுக்காரங்க என்னன்னு பார்த்தா காலையில இருந்தா இவர், அவங்க மட்டும் தான் ஈரோட்டுக்காரங்க. அது காலி புகைப்படம் எடுத்து போட்டு விட்டு இங்க சோசியல் மீடியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத்து கூட்டமோ எங்க இருந்தாலும் 100 கிலோமீட்டர்ல இருந்தவங்க பூரா வந்திருக்கேன், சரி கூட்டம் கூடியிருச்சுன்னு சீன் போட்டாங்க. ரைட், சரி சோசியல் மீடியால எல்லாம் முத நாளே
ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க. ஆமா, இவர் எல்லாம் பேச போறாரு. அரசியல் பேசுற கொஞ்சம் பெரிய பெரிய புலிகள்னு யூடியூப்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாங்க. ஊருக்கு பெருமை என்ன, அதான் கூகுள்ல போட்டாலே வந்துருது, அதை எடுத்து கொடுக்க போறேன், அங்க இருக்கிற ஒரு அறிவுஜீவி எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆள் சொன்னதுல ஒரு விஷயம் கூட எவனும் மாறல. விஜயண்ணே நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. ஊருக்கு பெருமை மஞ்சள், மஞ்சள் கோபுரம் மஞ்சள் தூள், அந்த அளவுக்கு மஞ்சளுக்கான பெருமையை பேசிட்டு அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேச மாட்டேங்கிறாரு. இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன மாதிரியே இவரும் பேசிட்டாரு. மஞ்சள், அப்புறம் பெரியாரு, நண்பா நண்பீஸ், லவ் யூ, கிஸ் கிஸ் புஸ் புஸ், அதெல்லாம் எல்லாம் பேசிட்டாரு. அதெல்லாம் பேசி மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விவசாயிகள் கொடுங்க. அப்புறம் வந்துட்டு காளிங்கராயன் அணையை பத்தி இவருக்கு என்னன்னா கண்டென்ட் இல்ல, காளிங்கராயனையே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்படி. ஈரோடு பக்கத்துல கொடுமுடி இருக்கு, தேவசம் செய்வாங்க, காரி செய்வாங்க, மேட்டூர் அணை இருக்கு, எல்லாம் பேச வேண்டியதானே. ரைட், இதெல்லாம் பேச மாட்டாங்க. சரி அதை கொடுங்க. அதை தாண்டி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மேல கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த எதுவுமே பேசல. பாஜக சார்ந்த எந்த விஷயங்களும் பேசல. இப்ப சாட்டை வீடியோ எல்லாம் பார்க்கும் போது நமக்கே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கர்நாடகா நீர் பிரச்சனையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறியே, நீ சொன்ன ஜனநாயக படக்கூடாதுப்பா. நீயும் பாத்துட்டியா வீடியோ பார்த்துருக்க? ரைட், எல்லா பேரும் வீடியோ பார்த்திருக்கோம். ரைட், அதான் இந்த மாதிரி கர்நாடகா பிரச்சனை எல்லாம் பேச மாட்டேங்கிற, அங்க படம் ஓடாது, பிஜேபி சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேங்கிற, கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் பிஜேபிங்கிற வார்த்தை கூட வாயில வர மாட்டேங்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒண்ணும் பண்ணல, பிஜேபிக்கு சலாம் போடுறாரு, தட்ஸ் இட். இல்லடா, இது இப்படிலாம் சொல்லக்கூடாது, டைரக்டா சொல்லக்கூடாது. உண்மைதானே, இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மாதிரி இந்த திமுக காரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கல, நீங்க உறவு வச்சிருக்கீங்க, உறவு வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பாஜகங்கிற வார்த்தை உங்க காதுலயோ வாயிலையோ வர மாட்டேங்குது? ஏன் நீ வந்து இப்ப வந்து மீட்டிங்ல வந்துட்டு என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு மக்களை சொல்ல வச்சிட்டேன், பழக்கப்படுத்திட்டேன். ஸ்கூல் பயல்களாட்டம் நீங்க ஸ்கூல் பயல்களாட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பிஜேபிங்கிற வார்த்தை வாயிலே வர மாட்டேங்குது, மனசுல கூட வர மாட்டேங்குது. பிஜேபி நம்ம அப்பா மாதிரி, அப்பாவை எங்கேயாவது குறை சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் அணையா, அணைக்கட்டா, நம்ம எங்க அணைக்கட்டுக்கு போயிட்டு நீங்க ஜாலியா நீங்க என்ன பண்ணி தெரியாதாங்கிற மாதிரி விட, உன்னை கேட்ட தப்பு தான், மன்னிச்சுக்கடா. காளிங்கராயனை பத்தி அந்த ஊருக்காரங்களுக்கு, அந்த ஊருக்காரங்களோட ஹிஸ்டரி சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. உங்க ஊர்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியாத பிரச்சனை உங்க ஊருக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு சொல்றவன் அரசியல்வாதியா, இல்ல உங்க ஊர்ல இதெல்லாம் இருக்குன்னு ஊருக்காரன்டே போய் திண்டுக்கல்காரன்ட்ட போய் பிரியாணியை பத்தி பேசினா பூட்டு ஃபேமஸ்ரா, பிரியாணி ஃபேமஸ்ரா அப்படின்னா அவனுக்கு தெரியாதா? அடுத்து நான் தான் ஒரு ட்விட்டு பார்த்தேன், ஒரு ட்விட்டு, சூப்பர் ட்விட்டு. இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வருது, திண்டுக்கல்ல ஏமாத்துறாங்க, அடுத்த மீட்டிங் திண்டுக்கல்ல போடுங்க, கிண்ணில பிரியாணி கொடுத்து 300 ரூபா கேக்குறாங்க, 250 ரூபா கேக்குறாங்க, ஏமாத்துறாங்கன்னா திண்டுக்கலுக்குள்ள நடக்கிற பெரிய ஸ்கேம் இதுதான். அரசாங்கமும் இதுக்கு உடனே நீங்க இந்த பிரியாணி பஞ்சாயத்தை பேசுங்கன்னா, ஆனா மட்டன் பிரியாணிக்கு மட்டும் போதும்னா அப்படின்ட்டு ஒரு ட்விட் வருது. என்னத்த சொல்றது, இவனுடைய அறிவு அவ்வளவுதாங்கிற, இவங்க கூற அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் தாண்டி இப்படிலாம் பேசிட்டு ஒரு 20 நிமிஷம் நடத்திட்டாரு. என்னடா பேசினாலும் பேச வேணாங்கிறீங்க, உண்மைதானுங்க. 20 நிமிஷம் என்ன, அந்த 20 நிமிஷம் வீடியோ வருதுல கேப் மட்டும் எடுத்து பாருங்களேன், ஒரு 6 நிமிஷம் கேப் இருக்கு சும்மா நிக்கிறது. எடிட்டர் ஸ்ட்ரக்சரா கட் பண்ணி பாத்தீங்களா? சரி, என்ன அப்படின்னா 20 நிமிஷம் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் அவர் வந்து அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரு கேவலமான ஒரு தோணல், ஒரு கேவலமான விஷயம் தான். எடப்பாடி கூட டேப் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடியவே நீங்க தற்கொலைன்னு சொல்லியிருந்தாங்க, இது எதிர்கட்சி தலைவர், அந்தாலேயே தற்கொலைன்னு இருந்தாங்க, அந்தாலே டேபுக்கு மாறிட்டான். இவர் இன்னும் பேப்பர், கிளிப்பு, பேடு, என்ன பரீட்சைக்கு முலாண்டு பரீட்சைக்கு வந்திருக்கியா? அரையாண்டு போயிட்டு இருக்கு. இல்ல அரையாண்டு காமெடி தான், நறுக்குன்னு போடுவீங்க. இல்ல பேப்பரு, கிளிப்பு, பேப்பரு, கிளிப்பு, காத்துக்கு பேப்பர் வேற பறக்குது. என்னைக்காவது இந்த பேப்பர் பறந்து போகணும், நீ போதும் இத்துடன் ஒரே முடிஞ்சு கேவலப்பட போல. இது யாராவது ஷேர் பண்ண முடிஞ்சா அண்ணனுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேபுக்கு மாறுங்க. இவ்வளவு பண வசதியோட இருக்கீங்க, ஒரு டேபை நகர்த்தி பேசிக்கலாம், ஒரு பிராம்ப்ட் போட்டுடுங்க. காலகட்டத்துல சீமானை தவிர எல்லாருமே கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பேப்பர்ங்கிறது இருக்கு. ஸ்கிரிப்ட்னா எதுக்குன்னா எதையும் மிஸ் ஆயிடக்கூடாது. நம்மள மாதிரி ஸ்கிரிப்ட் டாபிக் மட்டும் தான் இருக்குமே தவிர அதுல வந்து என்ன பேசணும்ன்றதெல்லாம் இருக்கு. இதான் சொல்ல வந்த விஷயம். ஒரு இந்த இது பேரு, இவன் பேரை சொல்லிட்டோம்னா அவன் என்னென்ன பண்ணிருக்கான் மனசுக்குள்ள இருக்கும். நீ ரைட் பார்த்து விஜய் கத்து, லெஃப்ட் பார்த்து விஜய் கத்து, இதெல்லாம் ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருக்கணும். ஆமா, சீன் பேப்பர் அப்படிதானே, அவங்க சினிமால அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. பேப்பர் அப்படிதான் இருக்கும். சரி, உள்ள ஓகே. ஒரு ஊருக்குள்ள நீ சொன்ன பிரச்சனை, மஞ்சளுக்கு பெருமையா பேசுன, தண்ணிக்கு பேசுன, அப்புறம் அணைக்கு ஒரு கதை சொன்ன, இந்த கதை என்ன பாம்பு பார்த்து கனவுல வந்துச்சு, அந்த கதை பாம்பு போற பக்கத்துலாம் தண்ணி ஊறுச்சுன்னு தான் அந்த ஊர் கதை. இதை கூட உன்னால மனப்பாடம் பண்ணி வர முடியல. நம்மளாம் பல ஆண்டுகளா ஸ்கிரிப்ட்னா என்னன்னே தெரியாது, கேவலமா கேக்குறாங்க. அதையும் நம்ம தாங்கி கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கிறோம். பெரிய அசிங்கம் என்னன்னா, கட்சியோட கொள்கை தலைவர் பெரியார் வெறும் 2 வார்த்தை தாங்க பேசினாரு. ஈரோடு பிறந்த மண்ணுங்க அவருக்கு. நீ உடனே உங்க ஊர் பெருமையெல்லாம் பேசாத.
பெரியார் பிறந்த மண்ணுங்க ஈரோடு. கொள்கை தலைவரா ஒரு கொள்கை தலைவர் அடுத்து ஒரு கொள்கை தலைவர் முத 3 அடுத்து ஜெயலலிதா வேட் பண்ண போறாங்க பண்ணிட்டாங்க. நேத்து ஜெயலலிதா பெருமை அம்மா வந்து என்னதான் என்னை டார்ச்சர் பண்ணாலும் அவங்க வந்து மத்த கட்சிகளை ஹேண்டில் பண்ண அந்த இரும்பு கரங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னை கூட்டி போய் நீங்க என்ன பண்ணீங்கனாலும் நான் கையை கட்டி அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் நீங்க சொன்னா கூட ஆனா அம்மா நல்லவங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இப்ப இவங்க என்னன்னா எவன் டார்ச்சர் பண்ணானோ அவன் நல்லவனாய் போனாங்க. இந்த உலகத்துல இந்த பொம்பளை ஆளுக புறணி பேசுவாங்கல்ல, கடைசியா பார்த்தா அந்த நல்லவனை தான் மாட்டுவாங்கிற மாதிரி எவெல்லாம் அயோக்கியனா அவன் செட்டு சேர்ந்துக்குவாங்க. ரைட், ஓகே. என்ன பேசுற நீங்க உள்ள வந்துட்டு வழக்கம் போல இந்த பெரியார் வந்து கடப்பார பெரியார் தான் நிமித்தினாரு. அவ்வளவுதான், அந்த 2 பேர் நிறுத்திட்டாரு. அவ்வளவுதான். நானும் பெரியாரை வச்சு ஒரு ஏமாத்திக்கிருக்கேன். இப்ப எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சேர்த்திருக்கேன். அடுத்து அம்மாவை சேர்க்க போறேன். இனிதான் யார வேணா சேர்ப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், கோட்சே படத்தை கூட சேர்த்துக்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய அரசியல் எல்லாம் பேசுற நீங்க சத்துக்கு. சரி, இதை தாண்டி இதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் இப்படி கூத்து பண்ணா பேசிக்கிட்டு இருக்கும் போது மேல ஏறிட்டாங்க. ஏறிட்டு என்ன கேக்குறான்னு புரியல. அண்ணே கிஸ் கேக்குறாங்க. என்ன இவ்வளவு வெயில்ல 11 மணிக்கு ஒரு ஆள்கிட்ட ஆம்பளை ஆள்கிட்ட முத்தம் கேட்க, சரி பாசத்துல முத்தம் கேக்குறாங்க ரசிகர்கள். அவர் ஒண்ணு இறங்கினாதான் தருவேன், இல்லாட்டி தரமாட்டேன். அம்மா தரமாட்டேன், நீ இறங்கினதான் அப்படின்ற மாதிரி இறங்கனோட்டி முத்தத்தை கொடுத்துரு. அப்படி முத்தத்தை கொடுத்துட்டு பார்த்துட்டு சரி ரைட் எல்லாம் அண்ணன் பேசிட்டாரு. அண்ணன் வந்து நாட்டை திருத்துறதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டாரு. அந்த பேசின ஒரு 15 நிமிஷத்துல தன்னை சோசியல் மீடியாஸ்ல என்னென்னலாம் ட்ரோல் பண்றாங்களோ அதை தானே ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை எரிச்சலாகி வம்பளத்தா பிடிக்காதுல்ல, சரி எரிச்சலாகி அண்ணன் வந்துட்டு நான் அப்படித்தாண்டா செய்வேன், உங்க வீட்டு பிரச்சனையா, உங்களுக்கு என்னடா, நான் என்ன வேணா செய்ய வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச அரசியல் செய்ய வேண்டாம். இந்த கிறுக்கைங்க எல்லாம் கேட்பாங்கடா, இந்த முன்னாடி நிக்கிறாங்களே இவங்க கேட்பாங்க. எனக்கும் கெட்ட வார்த்தை பேச தெரியும், வேணான்ட்டு இருக்கேன். இது எப்படி கெட்ட வார்த்தை பேசுங்கன்னு தன்னுடைய ரசிகர்களை தூண்டுறது? அவ்வளவுதான். டேய் பேசுங்கடா, நான் என்னைய வம்பளத்தா நீ போய் அடிச்சுங்கடா, போய் கடிச்சு வைங்கடா, உங்களை எதுக்குடா நான் வந்து ஜாம்பிஸா வச்சிருக்கேன். இது இல்லாம சீமான வேற, நான் எவனையும் போட்டியாவே எடுத்துக்க மாட்டேன், ஆளுங்கட்சிக்காரங்க எவன் வேணா ஆட்சிக்கு வரானா அவனை போய் கடிச்சு வைக்கிறது எனக்கு வேலையே, அது மாதிரி சொல்லிட்டு அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ரைட்ரா இதான் முடிஞ்சு போச்சு, விஜய் அண்ணன் கிளம்பிட்டாங்க, எல்லாம் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ரசிகர்கள் செய்த கூத்து பார்த்தா நேத்து தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 month ஆகுது, சாரி 1 week தான் ஆகுது, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும், யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து லேட்டா வந்து கன்சீவ் ஆயிருக்கான். 1 வாரமோ 10 நாளோ தான் ஆயிருக்கான் தெரிஞ்சு. மாசம் ஆயிருக்காங்கன்னா அவங்க ஓடி போய் பக்கத்துல காருக்கு பின்னாடி ஓடுன பெண்ணு டிவில எல்லாம் காமிச்சாங்க. குழந்தைய விட விஜய் முக்கியமா போயிருச்சு. அந்த அவங்களுக்கு வந்து குழந்தை ரொம்ப நாளா பிறக்கலையா, அதையும் சொல்றாங்க. ரொம்ப நாள் குழந்தை பிறக்கல, அது வேற பெருமை. அதான் சொல்றேன், அது பெருமையாவே சொல்றாங்கன்றதுதான் இங்க விஷயமே. அறிவு என்ன தெரிஞ்சுக்க. அடுத்து பார்த்தா இங்க இதுல ஏறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி, ஃபுல் தண்ணி. ஏன்னா மார்னிங் வெளியே போய் சரக்கு போடுக்குறாங்க. இங்கேயும் சரக்கு போறதை வந்து நம்ம எப்பவுமே ஒத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்குவோம். மாநாடுக்கு எப்படி சரக்கு போட போவாங்க, அந்த தாவேக்கால இருந்துட்டு கொல்ல பேர் தண்ணியை போட்டு வெயிலு கீழே விழுந்துட்டாங்க. பாவத்திற்கு பிட்ஸ் வேற வந்திருக்கு, அது தண்ணி போட்டா இல்ல பிட்ஸ் வந்திருக்கு. போலீஸ் வந்து அது இதெல்லாம் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து காப்பாத்திருக்காங்க. எல்லாம் கூட்டத்துல இதெல்லாம் சகஜம்டா. ஃபுல்லா தண்ணியை போட்டு இவங்க வந்துட்டு அடுத்த கட்சிக்காரங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பொங்கல வந்து தாய்க்கோழின்னு கத்திக்கிருந்துச்சு. யாரா தாய்க்கோழி? நாங்க தாய்க்கோழி கிடையாதா, நீங்க தான்டா தாய்க்கோழின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பொம்பளை நான் சோத்துலயே விச வச்சிருவேன் வீட்டுல முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி நீ இப்படிதான் பிள்ளை பெக்கணும்னு வர இருந்து பெத்த பிள்ளை எங்களுக்கு நீ போய் விஜய் காண்டி விச வைப்பேன்னு சொல்லியாடி. அது மாமியாக்காரி நாளைக்கு கூப்பிட்டு செருப்புலயே 2 போடு 9 பேர் இருக்காங்க. ஓட்டு போடலன்னா பூரா பேத்துக்கு படத்துல வருமே பாயசத்துல வெஸ்த கலந்து கொண்டு விடுவேன். அவங்க அதுக்கப்புறம் விஜய் கண்ணுக்கு மேல இருந்தா ஓட்டு போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லனிசமா இவங்களோட உண்மையில செய்யல. அதான் சொல்றேன், அவ்வளவு ஜாம்பிஸா இவன் மாத்தி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் மாறிட்டாங்க. என்னடா இங்க என்னடா இங்க பூரா இங்கெல்லாம் ரெஸ்டோ பார்லாம் இருந்தவர் தானடா 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜாலியா நைட்ல எல்லாம் பாத்துருக்காங்க. விஜய் எல்லாம் சர்வசாதாரணமா சுத்திட்டு இருந்தவர் தானடா. சரி ரைட்டு, கடவுள் தோரணை கிடைச்சிருச்சு. 12ல குரு இருக்கு. ஆமா, காலையில இருந்தாலும் போய் புசியானது போய் விஜய் கடகராசின்னு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் மனுஷன். என்னங்கடா என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன கேம், என்ன கடகராசிக்கு அடுத்த வருடம் சிஎம் ஆவீர்கள் 2026 மே மாசம் தெரிஞ்சு போகும். இவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது ஏதாவதுன்னா ஏத்துக்குவாங்க. தோத்தாலும் ஏத்துக்குவாங்க. அண்ணன் தோத்து போனா ஏத்துக்குவாங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாது. என்னுடைய கருத்து வந்து இவங்க தோத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா எத்தனை பேர் தொங்குவாங்க தான் நான் பாத்துட்டு இருக்கேன். அண்ணன் தோத்துட்டாருன்னு அழுகையில தோனி எழுதி வச்சுட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னு அப்படின்னு செத்துருவாங்க. நிறைய பண்றேன், நிறைய தனித்துவமான கேரக்டர்ஸ் நிறைய நாடகத்துக்கு போயிருவேன். அதாவது ரைட்டரா கொஞ்ச நாள் சோப் பண்ணு. சரி,
போதும் இவங்க பண்ண கூத்துக்கள் அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி மாசத்துக்கு ஒண்ணு போட்டா நமக்கு கண்டென்ட் தொந்தரவு இல்லாம இருக்கும். வாரத்துக்கு ஒன்னே வாட்டும் என்ன பிரச்சனை? ட்விட்டர் பூரா சிவப்பு மஞ்சள் துண்டு, மஞ்சள் மங்களகரமா ஆரம்பிக்கிறோம், மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம். நாம வந்து இப்ப ரெட்ட போட்டு முடிப்போம். ஓகேவா? வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்.